பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்பொழுதும் கூட கடந்த மாதம் முழுவதிலுமாக ஆண்டவர் நம்மளை நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த புது மாதத்தையும் கூட காண செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த புது மாதத்தின் முதலாவது நாளான இன்றையிலிருந்து மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்த போகிறார். அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கடந்த மாதம் முழுவதிலுமாக நீர் எங்களோடு கூட இருந்தீரே, வழிநடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புது மாதத்தின் முதலாவது நாளான இன்றையும் கூட கர்த்தாவே எங்களை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசிர்வதிங்க. இந்த மாதம் முழுவதிலுமாக எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த அக்டோபர் மாதத்தை நீங்கள் எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசிர்வதிங்க அப்பா. ஏறெடுக்கும் பாடலையும் இந்த மாதத்தின் வாக்குதத்த வசனத்தையும் நீங்கள் எங்களுக்கு ஆசிர்வதித்து தாங்க. நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும்படியாக உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏசப்பா மூலம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் த லார்ட். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தலை மீது போட்டுக்கொண்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது சிஸ்டர், இந்த கஷ்டம் இருக்குது பிரதர், நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல, இப்படி எல்லாம் யோசிக்கிற நேரம் உண்டு. ஆண்டவர் நமக்கு வசனத்தின் மூலமாக இதை குறித்து நமக்கு என்ன பேசுகிறார் என்பதை பார்ப்போம். வசனத்தை பார்ப்போம். இந்த மாதத்திற்கான வேத வசனம், வாக்குத்தத்த வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஸோ அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதுதான் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம்.
அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் நம்முடைய கவலைகள், கண்ணீர், துயரங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். நம்ம மீது நம்மளே அதை பற்றி யோசித்து பாரம் சுமக்கிறவர்களாய் இராமல் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட வேண்டும். அவர் பார்த்து கொள்வார் என்று நம்ம நிறைய நேரங்களில் யோசிப்பதுண்டு. நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கிறதே, நமக்கு விரோதமாக இவ்வளோ பேர் எழும்புகிறார்களே, நம்மை நேசிக்க ஒருவரும் இல்லையே, நமக்காக யாருமே பரிந்து பேசுறதுக்கு இல்லையே, இப்படியெல்லாம் நிறைய யோசிப்போம். எனக்கு கடன் பாரம் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கவில்லை, எனக்கு நல்ல சுகம் கிடைக்கவில்லை, இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். இதையெல்லாம் நம்ம மைண்டில் கொண்டு வராமல் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைக்க வேண்டும். அதனால் நம்ம கவலைகள் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சுமக்கக்கூடாது, ஆண்டவர் பேரில் நம்ம கொடுத்து விட வேண்டும். என்ன துன்பமோ, என்ன துயரமோ, என்ன கவலையோ, என்ன கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நம்ம உடனே செய்யக்கூடிய விஷயம் மனிதர்களை தேடி கொண்டு போவோம். என்னுடைய ஆறுதலுக்கு யாராவது இருப்பாங்களா, என்னுடைய கவலையை நான் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிப்பேனா, நான் ஷேர் பண்ணால் அவங்க எனக்கு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தையை தருவார்களா என்றெல்லாம் நாம் ஏங்கக்கூடும். ஆனால் நம்முடைய தேவனை தாண்டி மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் குடும்ப பிரச்சனைகளை மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சொல்லும் பொழுது அந்த குடும்பத்திலே பிளவை ஏற்படுத்த பிசாசு தயாராக காத்து கொண்டிருக்கிறான். அப்படியாக இருக்கும் பொழுது மனுஷனை தேடி நம்ம ஓடும் பொழுது நம்முடைய மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் அவங்களிடத்துல நம்ம ஷேர் பண்ணும் பொழுது அவங்க இன்னுமாக கூட அந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம் என்று தான் பார்ப்பார்களே தவிர ஒன்று சேர்த்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக யோசிக்க மாட்டார்கள். ஸோ இன்றைக்கும் கூட உங்களிடத்திலே நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒன்றை இரண்டாக, மூன்றாக, நான்காக பலவிதமாக திரித்து வேறு விதமாக நம்மளை சேர்ந்தவர்களிடத்திலே விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது நம்ம குடும்பம் உடைந்து போகும். நம்மளுடைய இன்லாஸ், நம்ம மாமியாரை பற்றி நாம் ஒரு வார்த்தை குறை கூறினாலும் அதை பல மடங்கு அதிகமாக கூடவே 2-3 விஷயங்களை சேர்த்து திரித்து அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை நம்மிடத்திலே கொண்டு வந்து வேறு விதமாக திரித்து பேசுவார்கள். அப்படியாக பேசும்பொழுது அந்த குடும்பம் ஒரு காலமும் சேர்ந்து வாழாதபடிக்கு பிரிவினையின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் மனுஷனை தேடி ஓடாமல் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவரே நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, இன்னல்கள், இடரல்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொல்லிவிடுவோமே. ஆனால் கர்த்தர் அதை விசாரித்து நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எப்போவுமே நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் மனுஷன் கொடுக்கிற ஆலோசனையில் இல்லாமல் நடவாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தின் மூலமாக நம்மளிடத்துல பேசுகிற தேவனாயிருக்கிறார். இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால மனுஷர்களிடத்திலே நம்ம போய் நம்முடைய கஷ்டத்தையும் பாரத்தையும் இறக்கி வைப்பதை தாண்டி நம்முடைய தேவனிடத்திலே நம்ம போயிட்டு நம்ம பாரத்தை இறக்கி வைப்போம். ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனையை தருவார். இந்த வேத வசனம் நமக்கு நல்ல ஆலோசனையை தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே அடங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷர்கள் ஆலோசனைகள் வீணான ஆலோசனைகள், ஆனால் தேவன் நமக்கு தருகிற ஆலோசனையோ உயர்ந்த ஆலோசனையாக இருக்கிறது. வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்படுகிற ஆலோசனையாக இருக்கிறது. ஸோ மனுஷர்களை நாம் பார்க்காம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். மனுஷரிடத்தில் ஓடி போய் என்னுடைய கஷ்டம் இப்படியாக இருக்கிறது என்று அழுவதை விட நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து நாம் அழுது ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே
ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். அப்படியாக மனுஷனை நம்பாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி அவரை நாம் கொண்டு சகல விதமான பிரச்சனைகளையும் கவலைகளையும் துக்கங்களையும் சஞ்சலங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயித்து தாண்டி வெளியே வரும்படியாக ஆண்டவர் நமக்கு திராணியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ வாங்க மறுபடியுமாக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஸோ இப்படியாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மீது நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். சரிங்களா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவை இந்த புது மாதத்தின் முதலாவது நாளான இன்றைய உடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களை வழி நடத்தட்டும். எங்களோடு கூட வசனத்தின் மூலமாக நீங்கள் பேசுனீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் மனிதர்கள் மீது ஆண்டவரே நாங்கள் சார்ந்து இருக்காத படிக்கு ஆண்டவரே மீது நாங்கள் சார்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவரீர் நீரோ இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. அதன்படி சுவாமி, மனிதர்களுடைய ஆலோசனைகள் வீண் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகள் அப்பா எங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கிறதே. அப்படியாக உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீங்க வழிநடத்துங்க சுவாமி ஆண்டவரே. எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, நீர் மாத்திரமே இருக்கிறீர் ராஜா. எங்களை முழுமையாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசிர்வதிங்க. கடந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்தீரே. இந்த அக்டோபர் மந்த்தை கூட நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புது மாதத்தை நீங்கள் ஆசிர்வதித்து தாங்க. எந்த கஷ்டமும் எங்களை நெருங்காதபடி, பிசாசானவன் எங்கள் மீது கை போடாதபடிக்கு என் தேவன் எங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க. இந்த வீடியோவை பார்த்து ஆண்டவரே பலரும் அப்பா நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உமக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசிர்வதிங்க. இந்த மாதத்தை உடைய கரத்தில் ஒப்பொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாருக்கும் எந்த நோய் நொடியும் வராமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவரும் வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.